பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இபிஎஃப் பத்தி இப்போ லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. மோஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் வந்து நீங்க ஏடிஎம் மாதிரி தனி ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க, பிஎஃப் கார்டுன்னு சொல்லி. ஸோ நீங்க ஏடிஎம்ல பண்ணி வித்ரா பண்ற மாதிரி அமௌண்ட் நீங்க எப்போ வித்ரா பண்ணிக்கலாம். மோஸ்டா நீங்க யூஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிஎஃப்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து அமௌண்ட் வித்ரா பண்ணிடாதீங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு 8% இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா லூப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா. ரைட் ஆக்சுவலி. பட் உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வேணும், அது வேணாம் அப்படின்னு வச்சுன்னா நீங்க எடுத்து வேற ஏதோ நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ஃபண்ட்ல போட்டுக்கலாம். இல்ல எனக்கு அதுல இருந்தா பெனிஃபிட் அப்படின்னு நீங்க அதுலயே வச்சுக்கலாம் மோஸ்டா. ஸோ எப்பவுமே இபிஎஃப் வந்து பொறுத்தளவுக்கு முன்னாடி என்ன பண்ணா, நம்ம ஒரு கம்பெனி ஒரு இது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ இபிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க அமௌண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ஓல்டு ஆர்கனைசேஷன் நியூ ஆர்கனைசேஷன் அந்த டைம் வந்து இபிஎஃப் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க அமௌண்ட் வித்ரா பண்ண உங்களுக்கு இபிஎஃப் கார்டு கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க அவைல் பண்ணி அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.